புதுச்சேரியில் இதுவரை 91.40% வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், பிழையில்லாத வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது என்றும், முதல் கட்டமாக கடந்த 4ஆம் தேதி வாக்காளர் பதிவு அதிகாரி வீடாக சென்று வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் அளித்துள்ளனர் என்றும், இதுவரை புதுச்சேரியில் 91.40% படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது எனவும் கூறினார். மீதமுள்ள 9% இடமாற்றம், இறந்தவர்கள், வேறு மாநிலம், வீட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். படிவம் பெறாதவர்கள் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு படிவங்களை பெறலாம் என குலோத்துங்கன் கூறியுள்ளார். நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடா போயிட்டு நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு படிவத்தை வீடு வீடா கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் புதுவையில 91.40% வாக்கெடுப்பு படிவம், அதாவது இந்த கணக்கெடுப்பு படிவம் கொடுத்து முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9% கொடுக்காம இருக்காங்க. இந்த 9% வாங்காம இருக்கிறது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை அந்த வாக்காளர் இறந்து போயிருக்கலாம், இல்ல பர்மனண்டா இந்த இடத்துல இருந்து வேற இடத்துல ஷிஃப்ட் ஆகி போயிருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது போய் பர்மனண்டா செட்டில் ஆயிருக்கலாம். இது காரணங்களா இருக்கலாம். ஸோ அவங்கள இது வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு படிவம் வாங்காம இருக்கிறவங்க இமிடியேட்டா எங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கணக்கெடுப்பு படிவத்தை வாங்கிக்க முடியும்.